தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திகளை தற்போது பார்க்கலாம். தீபாவளி அன்று பட்டாசுகளை வெடிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நிலம், நீர், காற்று உள்ளிட்டவை பெருமளவில் மாசுபடுது. பட்டாசு வெடிப்பதால் எழும் அதிகப்படியான ஒலி மற்றும் காற்று மாசினால் சிறு குழந்தைகள், வயதான பெரியோர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டுள்ள நபர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து தீபாவளி பண்டிகை அப்போ காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் மட்டுமே ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேரம் நிர்ணயம் செய்தாங்க. அந்த வகையில இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்கணும். குறைந்த ஒலியுடன் குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மையுடன் கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியோட பொதுமக்கள் திறந்த வெளியில ஒன்று கூடி கூட்டாக பட்டாசுகளை வெடிப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள நலசங்கங்கள் மூலம் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்கணும். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்கள்ல பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கணும். கடுமையான காற்று மாசுபாடு ஏற்படுவதன் காரணமாக நாடு முழுவதும் பட்டாசுகள் விற்பனை மற்றும் வெடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. அதுல தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பட்டாசு விற்பனை, வெடிப்பது மற்றும் அவற்றை சேமித்து வைப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முழுமையா தடை விதிக்கப்பட்டுச்சு. இது தொடர்பா வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முந்தைய ஆண்டுகள்ல காற்றின் தர குறியீடு என்பது பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் முன்னேற்றம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. இதனால தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை விற்பனை செய்ய இடைக்கால அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. அதே போல தீபாவளிக்கு முந்தைய நாளும் தீபாவளி அன்னைக்கும், அதாவது அக்டோபர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் காலையிலும் இரவிலும் தலா 2 மணி நேரம் பட்டாசுகள் வெடிக்க இடைக்கால அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. பட்டாசு தொழிலை நம்பி உள்ளவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. பொதுமக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள இந்த நேரத்துல உரிய இடங்கள்ல கூட்டாக வெடித்து இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியா கொண்டாடணும்னு அறிவிச்சிருக்காங்க.